to Government of India Act 1935. Consider the following statement. ஸோ எது வந்து கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 இட் ப்ரொவைட்ஸ் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அன் ஆல் இண்டியா ஃபெடரேஷன். ஆக்சுவலாக இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மீன்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துவாங்க. ஸோ ஒன்று சேர்த்துட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மீன்ஸ் இதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படிங்கிற இதில் ப்ராவின்சஸ் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்திடுவாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்டு. டிஃபென்ஸ் அண்ட் ஃபாரின் அஃபேர்ஸ் ஆர் கெப்ட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஃபெடரல் லெஜிஸ்லேச்சர். ஆக்சுவலாக கெப்ட் அண்டர் த கவர்னர். ஸோ 2018 வந்து செப்பரேஷன் ஆஃப் பவரில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபெடரல் லெஜிஸ்லேஷன் அண்ட் கவர்னர் லெஜிஸ்லேஷன் இது ரெண்டு பேருக்கும் இருக்கிற பவரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெளிவாக கவர்னரோட பவரில் வந்து டிஃபென்ஸ் அண்ட் ஃபாரின் அஃபேர்ஸ் இருக்கிற மாதிரி வந்து நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டே மீன்ஸ் அந்த கொஷினில் வந்து படித்தோம் அப்படின்னா அது வந்திருக்கும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தப்பு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 ஒன்லி கரெக்டு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஒர்க் ஆட்ரிபியூட் டு பிளே ரைட் பாஷா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மத்தியமா உயயோகா. ஸோ இது வந்து கொஞ்சம் கஷ்டமான கொஷின் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சங்கபூட்டி அண்ட் இந்தியன் புத்திஸ்ட் மாங்க் ஹூ ட்ராவல்டு டு சைனா அட் த எண்ட் ஆஃப் தி 4th century AD வாஸ் அன் ஆத்தர் ஆஃப் கமெண்ட்ரி ஆன். ஸோ சரவஸ்திவாடா வினயா. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சரவஸ்திவாடா வினயா. இதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான கொஷின் தான். பட் இதில் வந்து எப்படி சொல்லணும்னா ஆப்ஷன் டி வந்து எலிமினேட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து லலித் வஸ்து வந்து பயோகிராஃபி ஆஃப் புத்திசம். ஸோ இது வந்து தப்பு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரஜன பரித்தமா சூத்ரா வந்து பார்த்தோன்னா இது வந்து கம்பைலேஷன். இது வந்து ஒரு 40 book கம்பைலேஷன். இது ரெண்டுமே வந்து NCERTயில் வந்து ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதனால் சொன்னேன். ஸோ இது கம்பைலேஷன் வந்து பார்த்திங்கன்னா 40 books. எப்போ அப்படின்னா 100 BCயிலிருந்து 600 AD வரையும் இருக்கிற கம்பைலேஷன் புக்ஸ் தான் இது. ஸோ இது ரெண்டுத்தில் தான் நமக்கு டஃப்பாக இருக்கும். பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா சரவஸ்திவாடா வினயா. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். ஸோ இது வந்து ஆக்சுவலாக நிறைய வருஷமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக இந்த வருஷம் கொஷின் மீன்ஸ் ஒய்சலாஸில் வரும்னு நினச்சேன். அதுக்கேற்ற மாதிரி வந்துருச்சு. ஒய்சலாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இதாக கொடுத்தாங்க. ஸோ 3 வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ ராணிக்கி வாவ் வந்து பார்த்திங்கன்னா 2002 ரொம்ப ஓல்டு. ஆக்சுவலாக ராணிக்கி வாவ் வந்து இந்த இன்வெர்டட் பில்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ மகாபோதி டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் அட் போத்கயா இது வந்து பார்த்திங்கன்னா 2017 கொடுத்துருப்பாங்க. ஸோ 2017 கொடுத்துருப்பாங்க. இதுவும் கிடையாது. ஸோ 1 and 3 தான். ஸோ சாந்தினிகேத்தனும் சாக்ரெட் என்சைபிள்ஸ் ஆஃப் ஒய்சாலாஸ் இதுவும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் வந்து இதில் வந்து 2023 வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து 2023 ஆட் பண்ணதுன்னு கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து விச் ஆஃப் த அபவ் கண்ட்ரிஸ் இஸ் ஃப்ரீக்வெண்ட்லி மென்ஷன் இந்த மீடியா. ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. அதாவது எதுக்காக? லோ பர்த் ரேட்டுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லோ பர்த் ரேட் அப்படின்னு சொல்லி டேரெக்டாக மென்ஷன் பண்ண கிடையாது. கொஷின் வந்து பார்த்திங்கன்னா டெமோகிராஃபிக் டிவைடன்ட்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்டாலி, அதுக்கடுத்து வந்து ஜப்பான், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சவுத் கொரியா. ஸோ இதில் எப்படி வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா கெஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லோ பர்த் ரேட் இருக்கும். இதில் பாருங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா அண்டர் டெவலப்டு கண்ட்ரி, நைஜீரியா அண்டர் டெவலப்டு கண்ட்ரி. ரெண்டுலேயுமே லோ பர்த் ரேட் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து 5 எலிமினேட் பண்ணி 5 அடித்தாலே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 and 4 வருது. 1 to 1 இருக்குது. ஸோ 1 வந்து இட்டாலி வந்து டெவலப்டு கண்ட்ரி. ஓகேங்களா. ஸோ யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து அந்த பர்த் ரேட் வந்து கண்ட்ரோலாக தான் வச்சுருப்பாங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1, 2 and 4. ஓகேங்களா. 1, 2 and 4 சவுத் கொரியா. ஸோ ஆஸ் பர் ஆர்டிகல் 368 சார் நமக்கு வந்து அமெண்ட்மெண்ட்டில் என்னெல்லாம் பண்ணலாம்? அடிஷன் பண்ணலாம், வேரியேஷன் பண்ணலாம், ரிப்பீல் பண்ணலாம். ஸோ 3மே பண்ணலாம். அதுக்கு தான் ஆர்டிகல் 368 நம்ம வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரெப்ரசன்ட் மணி பில் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டிகலே தப்பு. மணி பில் வந்து என்னது? ஆர்டிகல் 110. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. ஓகேங்களா. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 தப்புன்னு எடுத்துட்டாலே நமக்கு வந்து ஆன்சர் வந்துருச்சு. ராஜ்யசபா கேன் எய்தர் அப்ரூவ் த பில். இது படிக்கவே தேவையில்லை. நம்ம 2 and 3 தான் ஆன்சர் இதுக்கு. ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக இந்த கொஷின் வந்து ரொம்ப கஷ்டமான கொஷின். ஸோ இது வந்து எத்தனை பேர் அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்டு இன் த டேர்ம்ஸ் ஈக்குவலன்ட் ரேங்க் ஆஃப் 3 சர்வீசஸ் ஆஃப் இந்தியன் ஃபோர்ஸஸ். ஆக்சுவலாக இதில் நம்ம 3மே தெரியணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆர்மியில் இருக்கிற போஸ்ட் நேம் தெரியணும்.
ஏர்ஃபோர்ஸில் இருக்கிற போஸ்ட் நேம் தெரியணும், நேவியில் இருக்கிற போஸ்ட் நேம் தெரியணும். இது எல்லாமே ஈக்குவலைஸ்டான்னு தெரியணும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். ஆன்சர் வந்து 3 மேஜர், ஸ்குவாடர் லீடர், லியூட்டினன்ட் கமாண்டர். இதுதான் வந்து கரெக்ட்லி மேட்ச்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கஷ்டமான ஆன்சர் தான். ஸோ கஷ்டமான கொஷின் தான். இது வந்து ஆன்சர் வந்து 3 ஒன்லி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹவு மெனி டீலிமிட்டேஷன் கமிஷன். இது வந்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் படித்தா நமக்கு வந்து படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக வந்து 4 டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து நடந்திருக்கும். ஸோ டில் December 23. ஓகேங்களா? ஸோ 71st Amendment Act. 71st Amendment Actல வந்து பார்த்திங்க அப்படின்னா கொன்கனி, மணிப்பூர், நேபாளியை வந்து 8th ஷெடியூலில் சேர்த்திருப்பாங்க. ஓகேங்களா? மைத்திலியை வந்து 92nd Amendment Actல சேர்த்திருப்பாங்க. ஸோ டோட்டலாக இது 4மே இருக்குது 8th ஷெடியூலில். ஆனால் மைத்திலி வந்து பார்த்திங்கன்னா 92nd Amendment Actல தான் சேர்த்திருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1, 2 and 3 தான் வந்து ஆன்சர் கரெக்ட். ஓகேங்களா? 4 கிடையாது. ஸோ அதுக்கடுத்து இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பாரதிய ஜனசங், எனக்குமே இது ஒன்று மட்டும் தான் தெரியும். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இது வந்து பார்க்கும்போது சோஷலிஸ்ட் பார்ட்டி வந்து ஆச்சாரியா நரேந்திர தேவ். ஓகேங்களா? சோஷலிஸ்ட் பார்ட்டி வந்து ஆச்சாரியா நரேந்திர தேவ். ஸோ நெக்ஸ்ட் வந்து சுதந்திர பார்ட்டி வந்து ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரி. இது மட்டும் எனக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு வந்து அவர் வந்து சுதந்திர பார்ட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடத்துவார். ஸோ ஜக்ஜீவன் ராம் யார் அப்படின்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்திருப்பார், டெப்யூட்டி பிஎம்மாக இருந்திருப்பார். எப்போனா அந்த நமக்கு வந்து அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டராக வந்து ஃப்ரீடம் வாங்கின உடனே இருந்திருப்பார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி பிஎம்மாக இருந்திருப்பார். ஸோ அப்போது இவர் வந்து காங்கிரஸில் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டான பர்சன். ஸோ ஏன்னா இவர் வந்து எப்படி லைம்லைட்குள்ளே வருவார் அப்படின்னா இந்திரா காந்தி அவங்க பிஎம்மாக இருக்கும்போது எமர்ஜென்சி வரும்போது அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் விட்டு வெளியேறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து அவர் வந்து காங்கிரஸ் ஃபார் டெமோக்ரஸி, ஏன்னா நல்லா பாருங்கள், காங்கிரஸ் ஃபார் டெமோக்ரஸி எமர்ஜென்சி பீரியடில் அவர் வந்து ஆரம்பிப்பார். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி டூ. ஓகே. ஸோ ஆக்சுவலாக இது த நார்த் ஈஸ்ட் கவுன்சில் வாஸ் established by North East Council Act in 1971. Subsequently, to amend of North East Council Act 2002, the council comprises which are the following members. ஸோ இந்த கவுன்சிலில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நார்த் ஈஸ்ட் கவுன்சிலில் கவர்னர் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் ஸ்டேட்டு கண்டிப்பாக, சீஃப் மினிஸ்டர், கவர்னர், இது ரெண்டுமே இருந்தாகணும். 3 members நாமினேட்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, த ஹோம் மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. ஆக்சுவலாக எல்லாருமே இருக்கணும். ஓகேங்களா? Open polity book question. Which of the following statement are correct about the Constitution of India? First வந்து powers of municipality are given in part 9A. ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு யூடியூப்பில் போட்டோம் அப்படின்னா ஒரு நிமோனிக்ஸ் வரும். ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா படித்தாலே நமக்கு வந்து ஈஸியாக ஞாபகம் வந்துடும். யூ கேன் ஃப்ளை டிரெக்ட்லி ஃப்ரம் யூஎஸ் டு யூபின். அதில் வந்து கரெக்டாக வந்து எந்த பார்ட்டு என்ன டிவிஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்டு. எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18ல் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டு அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா part 20ல் இருக்கும். ஸோ 3மே தான் கரெக்டு. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஸோ சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் வாட் ஆர் த டியூட்டிஸ் ஆஃப் சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அஸ் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிலிட்ரி அஃபேர்ஸ். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன டியூட்டின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பர்மனன்ட் சேர்மன் ஆஃப் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் கமிட்டி, எக்ஸைஸ் மிலிட்ரி கமாண்ட் ஓவர் தி 3 சர்வீஸ் சீஃப். இதை யார் பண்ணுவா? பிரசிடென்ட் பண்ணுவாங்க. 1 and 3 தான் கரெக்டு. ஓகேங்களா? 2 எலிமினேட் பண்ணிட்டாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1 and 3 தான் வந்துடும். அதாவது எலிமினேஷன் ட்ரிக் வந்து அப்படியே அப்ளை ஆகுது. சரிங்களா? which of the following statement is correct as per the Constitution of India? ஸோ Constitution of India, interstate quaternaries is a union. நல்லா பாருங்கள், interstate quaternaries வந்து யூனியன் சப்ஜெக்டில் இருக்கும், அண்டர் த யூனியன் லிஸ்ட்டில். ஸோ இதுதான் வந்து கரெக்டு. ஆப்ரேஷன் அண்டர்டேக்கன் த ஆர்மி அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் லோக்கல் பாப்புலேஷன். இங்கே பாருங்கள், நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. லோக்கல் பாப்புலேஷன். ஸோ இது வந்து சன்கல்ப் வந்து போன வருஷம் இதில் வந்திருக்கும். இது வந்து மேரிடைம். ஸோ மேரிடைம் ஆப்ரேஷன் மைத்ரி வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்கியூ, நேபாளில் எர்த்குவேக்லேருந்து ரெஸ்கியூ பண்ண ஆப்ரேஷன் சபவானா. ஸோ சபவானா இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான ஆன்சர். இது வந்து எதுக்காக அப்படின்னா அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புளோட இன்னும் கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும். ஸோ அப்படி வந்து ஹெல்ப் பண்ணும்போது யூ கேன் வின் த ஹார்ட் அண்ட் மைண்ட்ஸ் ஆஃப் த லோக்கல் பீப்புள் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஆப்ரேஷன் மதர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா இந்தியன் நேவி ரெஸ்கியூ ஆப்ரேஷன் இதுவுமே. ஸோ ரைட் டு ப்ரைவசி புட்டாசுவாமி ஜட்ஜ்மெண்ட்டு ஆர்டிகல் 21. அவ்வளோதான். புட்டாசுவாமி ஜட்ஜ்மெண்ட் ஞாபகம் வந்தாலே ஆர்டிகல் 21 ரைட் டு ப்ரைவசி.
ரைட் டு லைஃபை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் டு இப்போ இன்ஃபர்மேஷன் வந்து என்ன சொல்லுவாங்க, ப்ரைவசியாக இருக்கணும், அது வந்து ரைட் டு லைஃபோட கம்பேர் பண்ணுவாங்க. த லாங்கஸ்ட் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா கனடா அண்ட் யூஎஸ்ஏ, ஓப்பன் கொஷின் தான், 8,900 கிலோமீட்டர் பக்கம் இருக்கும். செகண்ட் லார்ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கஜகஸ்தான், ரஷ்யா. ஸோ நாரி சக்தி வந்தன் அபியான், நாரி சக்தி அப்படின்னாலே விமன் ரிலேட்டடானது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொவிஷன் வில் எஃபெக்ட் ஃப்ரம் 18th லோக்சபா. இதில் வந்து ஆக்சுவலாக சொல்ல கிடையாதான், ஆக்சுவலாக எந்த இதுலேருந்து இது எஃபெக்டிவாக வரும்ன்ட்டு. ஸோ இப்படி எலிமினேட் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா 2 and 3 தான் ஆன்சர் ஆகும். ஸோ தேர் வில் பி ஃபோர்ஸ் இன் 15 years ஆஃப்டர் த பிகமிங் ஆக்ட். ஸோ ஆக்ட் ஆகிட்ட அப்புறம் 15 years அப்புறம் இது வரும். த ப்ரொவிஷன்ஸ் ஆர் ஃபார் ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஆஃப் ஷெட்யூல் கேஸ்ட் விமன்ஸ் வித்தின் த கோட்டா ரிசர்வ்டு ஃபார் த ஷெட்யூல் கேஸ்ட். ஷெட்யூல் கேஸ்ட்டுக்குள்ளேயே ஷெட்யூல் கேஸ்ட் விமன்ஸ் ரிசர்வேஷனுக்காக பேசுகிறது தான் நாரி சக்தி வந்தன் அபியம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே கரெக்டு. ஸோ எத்திக்ஸ் கமிட்டி. ஸோ ஆக்சுவலாக எத்திக்ஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாலிட்டி புக்கில் எத்திக்ஸ் கமிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிஷியலாக அட்டா கமிட்டியில் தான் இருந்துச்சு. சரிங்களா? எத்திக்ஸ் கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா அட்டா கமிட்டியில் தான் இருந்துச்சு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். இங்கே பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட்னா பி கிடையாது. ஒன்லி a மெம்பர் ஆஃப் லோக்சபா. ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் எலிமினேஷன் டெக்னிக் படி ஒன்லி மெம்பர் ஆஃப் லோக்சபா கேன் பி கம்ப்ளைண்ட், அதான் கிடையாது. ஸோ அவங்க மட்டும் தான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமானா கிடையாது, எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறது தான் இது பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ். பார்லிமெண்ட்ரி கமிட்டிங்கிறது 2 பேருக்கும் சமம், பொதுவான ஒரு விஷயம். லோக்சபா ராஜ்யசபா ஒன்லி த மெம்பர் ஆஃப் லோக்சபாக்கெல்லாம் கிடையாது. ஸோ 2 எலிமினேட் பண்ணிட்டாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து 1 and 3 தான் வரும். என்ன வரும்? 1 and 3 தான் வரும். சரி, ஓகே. எக்ஸஸ் மித்திரசக்தினாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஸ்ரீலங்கா. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியா பங்களாதேஷ், தப்பு. ஓகேங்களா? ஸோ இந்தியா பங்களாதேஷ் தப்புன்னு சொல்லிட்டாலே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் எப்படி வருது, 1 அடிச்சிட்டாலே ஆன்சர் வந்து வந்துருச்சு. 2, 3 and 4. It is an Air Force part of this exercise, joint response during the counter-terrorism. It is commons under in Anup, Pune. ஓகேங்களா? இது ரீசெண்டாக நடந்தது. ஓகே. ஸோ ஆக்சுவலாக பாருங்கள், ரிட் ப்ராஹிபிஷன் இஸ் அன் ஆர்டர் இஷ்யூட் பை சுப்ரீம் கோர்ட் டு ஹை கோர்ட். ஸோ ரிட் ஆஃப் ப்ராஹிபிஷன் சுப்ரீம் கோர்ட் டு ஹை கோர்ட் இது பண்ணுறது வந்து என்ன பண்ணுவாங்க, லோயர் கோர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோயர் கோர்ட் ப்ராஹிபிட்டிங் கண்டினியூஷன் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் இன் த கேஸ். ஸோ இது அதுக்குண்டான ரிட்டு தான் இது. ஸோ இது டைரக்ட் ஓப்பன் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் ஃபினான்ஸ் பட்ஜெட் ஆன் பிஹாஃப் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஃபினான்ஸ் மினிஸ்டரோட பிஹாஃப் ஆஃபில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டரே தான் இது பண்ணுவாங்க, பிஹாஃப் ஆஃப் பிரைம் மினிஸ்டர்லாம் பண்ண மாட்டாங்க. சரி, 1 தப்பு. ஸோ 1 தப்பு. ஸோ நெக்ஸ்ட் அட் த யூனியன் லெவல் நோ டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் கேன் பி மேட் எக்ஸப்ட் ஆன் தி ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஆமாம், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பண்ணால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ மற்றபடி டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ். இந்த இந்தியாவே அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து சுப்பிரமணிய ஜெய்சங்கர். சரிங்களா? சுப்பிரமணிய ஜெய்சங்கர். It is a governor of state who recognized and declared any community of the state and scheduled tribes. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் தான் வந்து பண்ணுவார், நமக்கு தெரியும் அது. ஓகேங்களா? ஸோ கம்யூனிட்டி டிக்ளேர்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஸ்டேட் நீட் நாட் டு பி ஸோ இன் அனதர் ஸ்டேட். ஆமாம், ஒரு ஸ்டேட்டில் ஷெட்யூல் ட்ரைப்ஸாக இருக்கிறவங்க இன்னொரு ஸ்டேட்டில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 and 2 வந்து கரெக்ட். அர்ஜென்டினா. ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸாக நியூஸில் வந்துகிட்டே இருந்துச்சு. கிரைசிஸ், வர்ஸ்ட் எக்கனாமிக் கிரைசிஸ். சூடான் வந்து பார்த்திங்க அப்படின்னா போன வருஷத்துலேருந்தே இருக்குது. டர்க்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் அன் ஸோ இது வந்து நேட்டோட மெம்பர் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் நியூஸில் வந்து போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஒன்லி 2 pairs தான் அது கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி 2 pairs. ஸோ நெக்ஸ்ட்டு சம்ப்டு பைப்லைன். ஆக்சுவலாக இது ரெட் சீயோட இஷ்யூனால இந்த இது வந்து கேட்டிருக்காங்க. சம்ப்டு பைப்லைன் இஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் ரூட். ஓகேங்களா? ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஓல்டு. சூயிஸ் கேனல் இஷ்யூ வரும்போது 1977 சேம் இப்போ எப்படி சூயிஸ் கேனல் இஷ்யூ வந்துச்சோ அதே மாதிரி சூயிஸ் கேனல் இஷ்யூ வரும்போது வந்து பார்த்திங்கன்னா சம்ப்டு பைப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைப்லைன் வந்து இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் ரூட் ஃபார் பர்ஷியன் கல்ஃப் அண்ட் நேச்சுரல் கேஸ் ஷிப்மெண்ட் ஆஃப் யூரோப். ஆமாம், ஓகேங்களா? பர்ஷியன் கல்ஃப்லேருந்து யூரோப்க்கு வந்து ஆயில் ஷிப் பண்ணுறதுக்கு சம்ப்டு பைப்லைன் கனெக்ட்ஸ் ரெட் சி வித் மெடிட்டரேனியன் சி. ரெண்டுமே வந்து கரெக்ட். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டு. ஸோ இது எதுக்காக வந்தது அப்படின்றத சொல்லிட்டேன். ஆக்சுவலாக ரெட் சி நியூஸில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஷின் இது கேட்டிருக்காங்க. தேர் இஸ் அன் இன்ஸ்டெபிலிட்டி அண்ட் வர்சனிங் செக்யூரிட்டி சுச்சுவேஷன் சாஹில் ரீஜன் கொஷின் வந்துட்டு இது நியூஸ் பேப்பரில் வந்துட்டு இருந்துச்சு. G5
அப்படின்ட்டு. ஸோ அங்கே இன்ஸ்டெபிலிட்டி வந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் 2 இயர்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா சாஹில் ரீஜனாக ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் சூடான் எல்லா இடத்துலையுமே மிலிட்ரி கூப்ஸ் வந்து போய்கிட்டே இருந்துச்சு. தெர் ஆர் மிலிட்ரி டேக் ஓவர்ஸ். அதே தான் அடுத்த லைனில் அப்படியே கொடுத்துருக்காங்க. மிலிட்ரி டேக் ஓவர்ஸ் இன் செவரல் கண்ட்ரிஸ் ஆஃப் சாஹில் ரீஜன். ரொம்ப ஜென்ரிக் ஸ்டேட்மெண்ட், ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட். ஓகே, ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டு, அது ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷனாக ஸ்டேட்மெண்ட் 1. ரெட் சி திரும்பவும். த ரெட் சி இஸ் receives very little participations from any forms. கரெக்ட், ஓகேங்களா. ஸோ நோ வாட்டர் என்ட்ரஸ் இந்த ரெட் சி ஃப்ரம் த ரிவர். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் தான். பட் நோ வாட்டர்ஸ்னால் என்ன சொல்ல வருவாங்கன்னா, அந்த இடத்துல இருந்து எந்த ரிவருமே டேரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வராது, போய் ரெட் சியோட கலக்காது. ஸோ போத் 1 and 2 தான் கரெக்டு. இந்தியா டஸ் நாட் இம்போர்ட் ஆப்பிள்ஸ் ஃப்ரம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. லாஜிக்காக பார்த்தாலே தப்பு. ஏன்னா நம்மளை வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக பண்ணி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு ஆப்பிளாவது இம்போர்ட் பண்ணுவோம் மினிமம் அப்படின்னு பார்த்தாலே அது வந்து டஸ் நாட் இம்போர்ட்ன்றதில் வராது. ஆனால் நம்ம என்ன வந்து பேன் பண்ணியிருப்போம்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃபுட்டு வித்தவுட் த அப்ரூவல் ஆஃப் கான்டம்ப்ளேட்டட் அத்தாரிட்டி. FSSOட அப்ரூவல் இல்லாமல் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃபுட் வரக்கூடாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 வந்து இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு, வித் ரெஃபரன்ஸ் டு த ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். While the resolution is removed, removal for the Speaker of Lok Sabha under the consideration. Sorry. Your question விட்டுட்டோம். According to the Environmental Protection Act, which of the following is largest source of sulfur dioxide emission? அப்படியே பிளைண்டாக பவர் பிளான்ட்ஸ். இது DC கொஷின். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவல் ஆஃப் ஸ்பீக்கர். ஓகேங்களா. he shall not preside. ஓகே, அவர் வந்து ப்ரிசைட் பண்ணக்கூடாது. ஏன்னா அவருக்கு அகெயின்ஸ்டாக இருக்கும்போது அவர் வந்து எப்படி ப்ரிசைட் பண்ண முடியும்? ப்ரிசைட் மீன்ஸ் ப்ரிசைடிங் ஆஃபீஸர், அவர் வந்து பண்ண முடியாது. ஏன்னா ஸ்பீக்கர் சார் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஃபார் லோக்சபா. ஷல் நாட் ஹவ் ரைட் டு ஸ்பீக்கா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவர் மேலே அலிகேஷன் வைக்கும் போது அவருக்கு ரைட் டு ஸ்பீக் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஷல் நாட் பி என்டைட்டில் டு ஓட், கேன் ஓட். அவருக்கு வந்து ஓட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே தப்பு, 1 only தான் கரெக்ட். ஓகேங்களா. So next, with the reference of Parliament of India, consider the following statement. Prorogation of House by the President of India does not require the advice of Council of Ministers. ஆக்சுவலாக இந்த இடத்துல டன் பை த பிரசிடெண்ட், சரிங்களா. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஸ்டேட்மெண்ட். ப்ரொரோகேஷன் ஆஃப் ஹவுஸ் பை த பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா டஸ் நாட். ஸோ இதை பற்றி பேசியிருக்கவே மாட்டாங்க. ப்ரொரோகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடெண்ட் பண்ணுவார்னு தான் சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ 1 எலிமினேட் பண்ணிட்டா 2 and 3 ஒன்லி. அப்போ 2 இருக்கும். ப்ரொரோகேஷன் ஆஃப் ஹவுஸ் இஸ் ஜென்ரலி டன் ஆஃப்டர் த ஹவுஸ் அட்ஜாயின்மெண்ட் ஆஃப் சைன்டைன். கரெக்ட். ஓகேங்களா. ஃபஸ்ட் இதுலேயே கரெக்ட். பட் தெர் இஸ் நோ பார் டு த பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரொரோகேட்டிங் த ஹவுஸ் விச் இஸ் இன் த செஷன். இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 and 3 வந்து கரெக்ட். பில் வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியன் பார்லிமெண்ட் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். A bill pending in Lok Sabha lapses on its dissolution. ஆமாம், லோக்சபா டிசால்வ் ஆச்சுன்னா அங்கே பெண்டிங்காக இருக்கிற பில்லு டிசால்வ் ஆகிடும். A bill passed by a Lok Sabha and pending and Rajya Sabha lapses on the dissolution of Lok Sabha. ஏன்னா ரெண்டுமே ஆக்சுவலாக லோக்சபாவில் பாஸ் பண்ணிவிட்டு லோக்சபா டிசால்வ் ஆகிடுச்சு அப்படின்னா பில்லு டிசால்வ் ஆகிடும். A bill regarding the President of India notified under his intention to summon the House in joint sitting lapses on the dissolution of Lok Sabha. ஜாயின்ட் சிட்டிங் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா லேப்ஸ் ஆகாது, டஸ் நாட் லேப்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லேப்ஸஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 3 வந்து தப்பு, 1 and 2 தான் கரெக்ட். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெட் ஜீரோ இண்டஸ்ட்ரி. ஸோ யூரோப்பியன் பார்லிமெண்ட் அப்ரூவ்ஸ் த நெட் ஜீரோ இண்டஸ்ட்ரியல் ஆக்ட் ரீசென்ட்லி. ஸோ ஆமாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் இஷ்யூ போயிட்டு இருக்கிறதால நெட் ஜீரோ வந்து அவங்க அப்பீல் இது பண்ணியிருப்பாங்க. த யூரோப்பியன் யூனியன் இன்டென்ஸ் டு அச்சீவ் த கார்பன் நியூட்ரலிட்டி பை 2050. 40 கிடையாது. ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தப்பு. ஓகேங்களா. ரீசென்ட்லி வெனின்சுலா அச்சீவ்ட் rapid recovery from its economical crisis. அப்படிலாம் கிடையாது. ரேப்பிடெல்லாம் அவங்களால ரெக்கவர் ஆகவே முடியாது. ஓகேங்களா. ஏன்னா அந்த மாதிரி ஃபைனான்ஷியல் க்ரைசிஸ் தான் அங்கே நடந்திருக்குது. ஓகே, வெனின்சுலா இஸ் அ வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஆயில் ரிசர்வ். ஆமாம், வெனின்சுலா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுமே வந்து அந்த இடத்துல ஆயில் ரிசர்வ் கேட்டு தான் இருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு, ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட். ஓகேங்களா. ஸோ பிரதான் மந்திரி சுரக்ஷித் மைத்ரிவா அபியான். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விமன் ரிலேட்டடான ஸ்கீம் கேரண்டிஸ் மினிமம் பேக்கேஜ் ஆஃப் ஆன்டிநேட்டல் கேர் சர்வீசஸ் டு த உமன் இன் தேர் 2nd and 3rd birth.
செகண்ட் அண்ட் தேர்ட் பர்த் கரெக்டு தான். ஆக்சுவலாக செகண்ட் அண்ட் தேர்ட் பர்த் கரெக்டு தான். அண்ட் 6 months ஆஃப் போஸ்ட் டெலிவரி தான் கிடையாது. ஓகேங்களா, இதுதான் கிடையாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. அண்டர் த ஸ்கீம் ப்ரைவேட் செக்டார் ஹெல்த் கேர் ப்ரொவைட்ஸ் ஆஃப் சர்டன் ஸ்பெசிலிட்டி கேன் வாலண்டியர்லி ப்ரொவைட் த சர்வீஸ் அட் நியர்பை கவர்மெண்ட் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ். இது வந்து கரெக்ட். ஓகேங்களா. ஸோ டிஜிட்டல் இந்தியா லேண்ட் ப்ரோக்ராம், ஸோ லேண்ட் ரெக்கார்ட் மாடர்னைசேஷன் ப்ரோக்ராம். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டு இம்ப்ளிமெண்ட் த ஸ்கீம் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொவைட்ஸ் 100% ஃபண்டிங். இது வந்து ஸ்டேட்டு சென்டர் ஃபண்டிங் ஷேர்டு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. அப்படின்னாலே ஆன்சர் வந்துருச்சு. அவ்வளோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் ட்ரிக் வந்து அப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்டர் த ஸ்கீம் கேடஸ்ட்ரல் மேப்ஸ் ஆர் டிஜிட்டைஸ்ட், அதுக்கு தான் அந்த ப்ரோக்ராமே. இனிஷியேட்டிவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் லாங்குவேஜ்லேயும் மீன்ஸ் நம்மளோட கான்ஸ்டியூஷன் லாங்குவேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 100th கொஷின், பிரதான் மந்திரி ஷர்ம யோகி மந்தன் யோஜனா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எதுக்கு இதில் பண்ணியிருக்கிற மிஸ்டேக் வந்து த என்ட்ரி ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 18 years நாட் 21 years. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. நீங்கள் ஸ்டேட்மெண்ட் 1 தப்புன்னு எடுத்துக்கிட்டாலே 2 and 3 3 only. அப்போ 3 கரெக்டானு பார்க்கணும். ஈச் சப்சிடரிஸ் அண்டர் த ஸ்கீம் ஷல் ரிசீவ் மினிமம் 3,000 pension per month ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் 60. ஸோ கரெக்ட். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 கொஷினுக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். முடிஞ்ச வரையும் ஓரளவுக்கு டீட்டெயிலாக பண்ணியிருக்கோம். எல்லாமே டீட்டெயிலாக பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஸோ இதோட பிடிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன், லிங்க்கில் கமெண்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.